உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரே நேரத்துல தூங்கவும் செய்யலாம், இங்கிலீஷும் கத்துக்கலாம். வாவ், சூப்பர் ஐடியா அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல ஏன்னு டைப் பண்ணுங்க. அதெல்லாம் எப்படிதானோ, அதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல பீன் டைப் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறீங்களா தூங்குற நேரம் டைம் வேஸ்ட்னு? இல்லங்க, தூங்குற நேரம் தான் பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும். அலாரம்னு இருந்தா அதுக்கு ஒரு நல்ல சவுண்ட் வேணும், அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சென்டென்ஸ் வேணும். டுடே ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் நேம் வச்சிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா உங்க மைண்ட்ல இங்கிலீஷ் பேசணுங்கிறது செட் ஆயிடும். இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அதுக்கு தான் ஒரு சீக்ரெட் இங்கிலீஷ் ஹேக் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஹேக் எல்லாம் நீங்களும் பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இப்போ என்னென்ன ஹேக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்பர் 1, ஸ்லீப் லேர்னிங். இந்த ஹேக்க சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தூங்குற நேரத்துல கூட வொக்காபுலரி பிளஸ் தமிழ் மீனிங்ஸை வந்து லேர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் தண்ணீர், டேபிள் மேசை, காட் கட்டில், காகம் க்ரோ, இந்த மாதிரி நீங்க ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஆடியோஸை அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் கேட்குற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஆடியோ வந்து ஸ்லோ வாய்ஸ்ல பிளே ஆகணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க பிரெயின்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகத்துல இருக்கும். இந்த மாதிரி நீங்க ரிப்பீட் பண்ணும்போது உங்க பிரெயினும் சைலண்டா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த மெத்தடையே நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்க ஸ்கூல் டேஸ்ல லேர்ன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ண வேர்ட்ஸவே இந்த மாதிரி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மைண்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நீங்களே வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. ஃபேன் விசிறி, குக் சமையல், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேக் யூஸ் பண்ணி நீங்க டெய்லியும் வேர்ட்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ட்ரீம்லயே வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வளர ஆரம்பிச்சிடும். நம்பர் 2, அலார்ம் சென்டென்ஸ் ஹேக். இந்த மெத்தட் எப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கு. எல்லாருமே அலாரம் வந்து செட் பண்ணி வைப்போம். ஆனா என்ன பண்ணுவோம், செட் பண்ணி வச்சுட்டு அலாரம் ஆஃப் பண்ண உடனே எந்திரிச்சு போய் பிரஷ் பண்ண போயிருவோம் இல்லையா? ஆனா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அலாரமே உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நீங்க அலாரம் செட் பண்ணும்போது வேக் அப், கெட் ரெடி, இந்த மாதிரி சென்டென்சஸ்ல வந்து அலாரம் வந்து செட் பண்ணீங்கன்னா நீங்க டெய்லியும் கேட்கும்போது உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். எக்ஸாம்பிள் எந்த மாதிரி வைக்கலாம்னா, டுடே ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ வில் நாட் பி அஃப்ரைட் டு ஸ்பீக், இங்கிலீஷ் இஸ் ஈஸி ஃபார் மீ. இந்த மாதிரி வந்து சென்டென்சஸ் எல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி மார்னிங் நம்ம ஐஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் டிஸ்பிளேவிலையோ இல்ல ஆடியோவாவும் கேட்கும்போது நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். நீங்க இந்த ஹேக் ஃபாலோ பண்ணும்போது டெய்லி யூஸ் பண்ற ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி, ஐ வில் லேர்ன் 5 words today. My English is improving day by day.
இந்த மாதிரி phrases எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு சென்டென்ஸை ரிப்பீட்டடா படிச்சு நம்ம கத்துக்கிறதுக்கு இந்த ஹேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டினியூஸா நீங்க கேட்கும்போதும் சரி பார்க்கும்போதும் சரி உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். இது ஒரு ஸ்மால் ஹேபிட் தான், பட் ரிசல்ட் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நம்பர் 3, பொங்கல் இங்கிலீஷ் வெர்சஸ் பீஸா இங்கிலீஷ். இது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க சொல்லித்தரேன். நம்ம ஒரு கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்றோம் இல்லையா? அத வந்து இங்கிலீஷ்ல நம்ம வந்து பேசணும்னா அது வேர்ல்டு ஃபுல்லாவே அந்த கல்ச்சர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் பேசணும்னு நீங்க பீஸா, பர்கர், நெட்ஃபிளிக்ஸ் இத பத்தி எல்லாம் தான் பேசணும்னு இல்ல. சுகர் கேன், பொங்கல், ரங்கோலி இந்த பியூட்டிஃபுல் டாபிக்ஸ் பத்தியும் நம்ம பேசலாம். எக்ஸாம்பிள், I made a sweet pongal with jaggery and ghee. My mom drew a beautiful rangoli outside of our house. We wore traditional cloth and worship God. இந்த மாதிரி எல்லாம் நீங்க சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி பேசலாம். குளோபலா பேசணும்னா லோக்கல்ல இருக்க விஷயங்களை இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வாய்ஸும் யூனிக்கா இருக்கும். நீங்க பொங்கல் சாப்பிட்டீங்க, கரும்பு வாங்கி வீட்டுல வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல பேசணும். இதுதான் பொங்கல் இங்கிலீஷ் அண்ட் இதுதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி கூட. வேர்ல்ட்ல இருக்க யாரா இருந்தாலும் நம்ம கல்ச்சரை பத்தி நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல் இல்ல, இட்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஹூ யூ ஆர். பீஸான்னு பேசினா ட்ரெண்டியா தெரியும், பொங்கல்னு பேசினா ப்ரௌடா தெரியும். ரெண்டுமே இங்கிலீஷ் தான், பட் அது உங்க ஸ்டைல்ல தான் இருக்கு. நம்பர் 4, why question game. நீங்க இப்ப இங்கிலீஷ் பேச நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க why questionல இருந்து. இது ஒரு சிம்பிளான சூப்பர் பவர்ஃபுல் ட்ரிக். நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற ஆப்ஜெக்ட், சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வைன்னு கொஸ்டின் கேட்கறதுல நம்மளோட இங்கிலீஷ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸாம்பிள், why is the sky blue? Why do I like music? இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நோ கிராமர் டென்ஷன், ஜஸ்ட் சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. Why do I drink tea? Because it makes me fresh. Why is the fan on? Because it's hot. Why do I go to work? To earn money. இந்த மாதிரி ஈஸி ஆன்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. டே பை டே உங்க இங்கிலீஷ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். 3 why questions வந்து சூஸ் பண்ணுங்க. அதோட ஆன்சரையுமே வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்காவே இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கஷ்டமே இல்லாம இங்கிலீஷ ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க.